Hi students, today 12th Max chapter 2 exercise 2.7 la 4th sum பார்க்கலாம். If 1 plus z by 1 minus z equal cos 2 theta plus I sin 2 theta so that z equal to I tan theta. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கலாம். 1 plus z by 1 by minus z equal cos 2 theta plus I sin 2 theta. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த சைடு இசட் மட்டும் தான் வருது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சைடு இசட் மட்டும் தான் நமக்கு வேணும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கிற டேர்ம் வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ கீழே இருக்கிற டேர்ம் அந்த சைடு போகும்போது இங்கே டிவைடில் இருக்கனால அங்கே மல்டிப்பிளில் போகும். ஸோ இந்த 1 plus z மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1 minus z இங்கே மல்டிப்பிளில் போட்டுக்கலாம். ஸோ 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 minus z இந்த cos 2 theta plus I sin 2 theta கூட மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்கிற 1 plus z அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த 1 இது கூட மல்டிபிள் பண்ணணும். 1 இது கூட மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். cos 2 theta plus I sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த z வந்து இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் z இன்று cos 2 theta plus I sin 2 theta. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த z இருக்கிற டேர்ம் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஏன்னா z இருக்கிற டேர்ம் எல்லாம் வந்து ஒரே சைடு கொண்டு போகணும். அப்போ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 1 வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இந்த z மட்டும் இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த z அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற இந்த z டேர்ம் வந்து இந்த பக்கம் வருது. இங்கே மைனஸில் இருக்கனால இந்த டேர்ம் வந்து அங்கே ப்ளஸில் வருது. ஸோ ப்ளஸ் z cos 2 theta plus I sin 2 theta ஈக்குவல் இந்த 1 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும். ஸோ cos 2 theta minus 1 plus I sin 2 theta. மைனஸ் 1 வந்து இங்கே இதுக்கு இடையில போட்டிருக்கிறேன். ஏன்னா இது வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மைனஸ் 1 cos 2 theta பக்கத்தில் போட்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் z காமனாக இருக்கா? ஸோ இசட்டுக்கு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இசட்டு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? வெறும் 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் இதில் z வெளியே வந்துடுச்சு. ஸோ இது மட்டும் இருக்கும். cos 2 theta plus I sin 2 theta ஈக்குவல் இந்த சைடு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். cos 2 theta minus 1 plus I sin 2 theta. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் z மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது எல்லாமே அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இது எல்லாமே இங்கே வந்து மல்டிப்பிள் இருக்கனால அந்த சைடு போகும்போது டிவைடில் போகும். ஸோ z மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு பை இது வரும். ஓகேவா? ஸோ cos 2 theta minus 1 plus I sin 2 theta பை இந்த டேர்ம் 1 plus cos 2 theta plus I sin 2 theta. ஓகேவா? இப்போது இந்த cos 2 theta minus 1 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், cos square theta equal to 1 plus cos 2 theta by 2. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் இந்த 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இந்த சைடு வரும்போது 2 cos square thetaன்னு வரும். 2 cos square theta equal 1 plus cos 2 theta. ஓகேவா? 1 plus cos 2 theta equal 2 cos square thetaன்னு வருது. சரியா? இது ஒரு ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம வந்து இந்த 1 plus cos 2 thetaக்கான இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ இது 2 cos square thetaவாக மாறிடும். இந்த பக்கம் 1 plus cos 2 theta மட்டும் இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு sin square thetaக்கும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ sin square theta equal to 1 minus cos 2 theta by 2ன்னு வரும். ஸோ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். 2 sin square theta equal 1 minus cos 2 theta. ஓகேவா? 2 இந்த பக்கம் வந்துடுது. இங்கே இருக்கிற 1 minus cos 2 theta அப்படியே இங்கே வருது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற 1 minus cos 2 theta அப்படி இருக்கா? இதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஸ்டெப் நமக்கு வந்து 1 minus cos 2 theta அப்படிக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து நம்ம cos 2 theta minus 1 இருக்குது. ஸோ நம்ம இந்த 1 முன்னாடி கொண்டு போயிட்டு காசை வந்து பின்னாடி வரணும். 1 minus cos 2 thetaன்னு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ப்ளஸில் வரணும், cos 2 theta மைனஸில் வரணும். அதனால் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1ஆக மாறிடும். ப்ளஸ் cos 2 theta வந்து மைனஸ் cos 2 thetaவாக மாறிடும். சரியா? மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துருக்கனால இந்த டேர்ம் வந்து 1 minus cos 2 theta அப்படின்னு வருது. சரியா? ப்ளஸ் I sin 2 theta அப்படி எழுதிக்கலாம். கீழே இருக்கிற இந்த 1 plus cos 2 theta plus I sin 2 thetaவை அப்படி எழுதிக்கலாம். இப்போ 1 plus cos 2 thetaக்கு 2 cos square thetaன்னு வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 cos square thetaன்னு எழுதிக்கலாம். அதேமாதிரி 1 minus cos 2 thetaக்கு 2 sin square thetaன்னு வருது. ஸோ 1 minus cos 2 thetaக்கு 2 sin square thetaன்னு எழுதிக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் வந்து இங்கே வந்து 2 sin square thetaன்னு எழுத போகிறோம். இங்கே வந்து 2 cos square thetaன்னு எழுத போகிறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா படி. ஸோ இஸ் இட் ஈக்குவல் minus 2 sin square theta plus I sin 2 theta by 2 cos square theta plus I sin 2 theta.
இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இந்த சைன் 2 தீட்டா. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் 2 தீட்டா ஈக்குவல் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சைன் 2 தீட்டாக்கு என்னது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த இதுக்கு மட்டும் நம்ம இதை எழுத போகிறோம், இதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும். ஓகேவா? மீதியெல்லாம் அப்படியே எழுத போகிறோம். -2 அப்படி எழுதிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிட்டு ப்ளஸ் ஐ அப்படி எழுதிட்டு சைன் 2 தீட்டாக்கு மட்டும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரியா? அதேமாதிரி கீழேயும் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிட்டு ப்ளஸ் அப்படி எழுதிட்டு ஐ அப்படி எழுதிட்டு சைன் 2 தீட்டாக்கு மட்டும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரியா? 2 இங்கே ஒரு 2 வரும், 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வருது. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து 2 காமனாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுலேருந்து 2 வெளியே எடுத்துலாம், இந்த ரெண்டுலேருந்தும் 2 வெளியே எடுத்துலாம். சரியா? இந்த ரெண்டுலேயும் சைனும் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒரு 2வும் ஒரு சைனும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 சைன் தீட்டாவை வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். 2 சைன் தீட்டா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்மில் மீதி என்ன இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு சைன் தீட்டா இருக்கும். ஏன்னா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா, ஒரு சைன் தீட்டாவை தான் நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு சைன் தீட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஐ அப்படியே வந்துடும். 2 சைன் தீட்டாவை நம்ம வெளியே காமனாக எடுத்துட்டோம். ஸோ இந்த 2 சைன் தீட்டா வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த காஸ் தீட்டா மட்டும் இருக்குது. ஸோ காஸ் தீட்டா மட்டும் இங்கே வந்துடும். ஓகேவா? கீழே அதேமாதிரி தான் பை இதில் வந்து 2 பொதுவாக இருக்குது, அது மாதிரி காஸ் தீட்டா பொதுவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் காஸ் தீட்டா 2 காஸ் தீட்டா வெளியே எடுத்துக்கலாம். இந்த டேர்ம்லேருந்து 2 காஸ் தீட்டா வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், ஒரே ஒரு காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஏன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கனால ஒரு காஸ் தீட்டா தான் வெளியே போயிருக்கு. ஸோ மீதி வந்து ஒரு காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ 2 வெளியே போயிடுச்சு, காஸ் தீட்டா வெளியே போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது, சைன் தீட்டா மட்டும் இருக்குது. ஸோ ஐ சைன் தீட்டா. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இப்போ 2 கேன்சல் பண்ணி விட்டுலாம். இஸ் ஈக்குவல் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம டேன் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாக்கு பதிலாக டேன் தீட்டான்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இது ஒரு ஃபார்முலா இருக்குது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டேன் தீட்டா. சரியா? டேன் தீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக டேன் தீட்டான்னு எழுதிட்டு இப்போது இதில் வந்து கீழே வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்கா, ஆனால் இங்கே மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. நம்ம இதுவும் வந்து ப்ளஸில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அதனால் இது ப்ளஸில் கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு ஐ வந்து இது வந்து ஐ ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். சரியா? ஏன்னா இப்போ ஐ ஸ்கொயர் -1 இருக்குன்னு அர்த்தமா, இதில் எது முன்னாடி எதுவுமே இல்லைன்னா -1 இருக்குன்னு அர்த்தமா. ஸோ -1 ஐ ஸ்கொயர் ஈக்குவல் -1 படிச்சிருக்கோமா, ஐ ஸ்கொயருக்கு நம்ம என்ன வேல்யூ போடுவோம், -1 போடுவோமா. ஸோ இந்த -1க்கு பதிலாக நம்ம ஐ ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கு பதிலாக டேன் தீட்டான்னு எழுதிட்டு இந்த -1க்கு பதிலாக ஐ ஸ்கொயர்னு எழுதிட்டு இந்த சைன் தீட்டா அப்படி எழுதிட்டு ப்ளஸ் ஐ காஸ் தீட்டாவையும் அப்படி எழுதிக்கலாம். கீழே அதே மாதிரி இதுக்கு வந்து டேன் தீட்டாவை மாறிடுச்சு. ஸோ இது மட்டும் மீதி இருக்கும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் இந்த டேன் தீட்டா அப்படியே எழுதிட்டு இந்த டேர்ம்லேயும் இருந்து ஒரு ஐ காமனாக எடுத்துக்கலாம். இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது. ஸோ ஒரு ஐயை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஐ இதில் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், ஒரு ஐ இருக்கும், 2 ஐ ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ ஒரு ஐ தான் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஸோ மீதி ஒரு ஐ இருக்கும், ஐ சைன் தீட்டான்னு வரும். ஸோ ஐ சைன் தீட்டா ப்ளஸ் இந்த ஐ வெளியே போயிடுச்சா, ஸோ வெறும் காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ ப்ளஸ் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதை வந்து அப்படி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கோ அதுவும் இதுவும் சேமாக இருக்கா, ஐ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இதுவும் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இது ரெண்டும் ஒன்றா இருக்கனால இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுலாம். கேன்சல் பண்ணிட்டால் மீதி என்ன இருக்குது, டேன் தீட்டா ஐ மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இஸ் இட் ஈக்குவல் இந்த ஐயை முன்னாடி போட்டுக்கலாம், ஐ டேன் தீட்டான்னு வருது. ஓகேவா? இதான் வந்து கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இசட் ஈக்குவல் ஐ டேன் தீட்டான்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இசட் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டான்னு கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.